ஐஎஃப்என் தமிழ் மூலமாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறது உங்களோட சமையல் ராணி கீதா. இன்றைக்கி நான் வந்து பண்ணி காட்ட போகிறது வந்து மோர் குழம்பு. மேற்கொண்டு என்னோடய சமையலெல்லாம் வகை வகையாக நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை நீங்கள் அமுக்கணும். அப்போ தான் நான் உங்களுக்கு எல்லாமே சமைச்சு காட்டுவேன். ஸோ இப்போது நம்ம மோர் குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, முதல்ல வந்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். ஸோ முதல்ல திருகின தேங்காயை 1 கப் போட போகிறோம். நம்ம ஜீரகம், பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை போடலாம், ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். தயிர் 1 கப் நான் விடுறேன் இன்றைக்கி. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ நல்லா மசிய அரைக்கணும். கறிகாயெல்லாம் போட்டாகணும். இப்போது அதை வதக்கினா தான் நமக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி சாதாரண எண்ணெய் தான் விடுறேன். எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகை போடணும். காஞ்ச மிளகா நல்லா உரப்பாக இருக்கும். அப்போ தான் மோர் குழம்பு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். இருந்தாலும் 2 பச்சை மிளகாய் வேணால் போடலாம். வெந்தயம் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால எதை வேணாலும் நம்ம போடலாம். கருவேப்பிலையை போட்டுடலாம். ஸோ செவக்க ஆரம்பித்தாச்சு. அதனால் பெருங்காய தண்ணியும் விட்டுடலாம். நான் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் பெருங்காயத்தை. இன்றைக்கி நான் வந்து பரங்கிக்காய் போட்டிருக்கேன். இப்போ காயை போட்டுதான் நான் இந்த காய் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் போடலாம். மஞ்சப்பொடி போடுறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம விட போகிறோம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது. உப்பு தேவையான அளவு உப்பு போடணும். ஸோ கமன்னு மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. ஸோ இந்த மோர் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு நிறையா என்னோடய ரெசிபிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐஎஃப்என் தமிழுக்கு. நன்றி, வணக்கம்.